என்னை வந்து கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா, மை டேஷ். திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் செட் பை. ஃபோனை வேடாமன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். இந்த வேர்டு வந்து நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடாக கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் வந்து ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் வந்து நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் வந்து கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ இப்போ என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம், ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 மினிட்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போது ஒரு ஒரு சீரீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலாக அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ வந்து ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா ஹீ ஸ்டார்டட் யூசிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ். இந்த சோ கால் அனுகிரகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போறாங்க, அதனால நம்மள எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை. நாங்கள் ரேண்டமாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு நாங்கள் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பித்தோம். ஸோ இன்னொருத்தவங்களை வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் நாங்கள் சீப் திங்ஸ்லாம் நாங்கள் பண்ணலை. ஸோ அனுகிரகா நீங்கள் ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணியிருக்கீங்களா, அதான் என்னோட கொஸ்டினே. என்ன மாதிரி அங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ். அண்ட் இவங்க வந்து கொடுத்த வேர்ட்ல மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டா, இல்லம்மா விஜயகுமார் தான் உங்களுக்கு ஸ்டோரி எழுதுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஸ்டோரி எழுதினார் தானேம்மா உங்களுக்கு வந்து இது கேரக்டர் வைக்க முடியும், ஷூட் பண்ண முடியும், உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷூட் வச்சாதானே பணம் கிடைக்கும். வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் ரைட், ஷூட் வச்சாதான் பணம் கிடைக்கும். அப்போ இது வந்து நான் ஐ அட்ரஸ் திஸ் இஷ்யூ டு விஜயகுமார் செவரல் டைம்ஸ். இவர் என்னன்னா இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுவாரு, இல்லம்மா இந்த எபிசோட் நீங்க வேற லெவல்ல போயிருவீங்க, வேற ரேஞ்ச்ல போயிருவீங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மேம், ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட யோர் டங் இஸ் யோர் வர்ஸ்ட் எனிமி நக்ஷத்ரா. யூ ஹேவ் செட் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஐ கேன் கிவ் ஒரு ப்ரூஃப் கிளாரிட்டிக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, அது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து we are not running a production house. Then why do you have to call us and ask cash? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா, நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, கண்டிப்பாக ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன், இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எப்படி விஜய் இதில் இன்வால்வ் ஆவாங்க, அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் அனுகிரகா, உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னா, உமன் வந்து உமனுக்கு சப்போர்ட் பண்ணோம், உமன் சப்போர்ட்டிங் உமன், இந்த மாதிரி உமன் கார்டு நீங்கள் நிறைய எடுத்தீங்க. எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ? எனக்கு என்னோட லைஃப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? நான் வந்து விஜயை வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்?
ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் கிரைங், ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் புட்டிங் அ வீடியோ ஃபர்ஸ்ட் டசன்ட் மீன் தே ஆர் ரைட். அண்ட் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப ட்ராமாலாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை பற்றி நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்கள் கேட்காம எவ்வளோ ரேண்டமாக என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கராக அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு பயிர்னு தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு பையன்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 ஹாஃப் அன் ஹவர் பேசிகிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் வந்து அவ்வளோ வல்கராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜில். இது வந்து எப்படி வந்து இது வந்து இட் இஸ் நாட் குட். இருக்காரு 3 ஸ்டோரி இருக்கு. அதுல இது ஒரு ஸ்டோரியில நீங்க லீடு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில லீடுன்னு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. எங்க அவரை வந்து நீங்க சொல்லலாம்னு சொல்லுங்க, அவரு சொல்ல மாட்டாரு, அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றாங்கன்னா அப்ப நான் விஜயகுமார் கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட நான் போய் நான் கேட்கணும், ஏன் என்னோட ரெம்யூனரேஷன் கட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் அதர் திங், நான் கேஷியர் கண்ணனை தான் நான் கால் பண்ணேன், ஏன் என்னோட பணம் கட் பண்ணீங்கன்னு. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு, ஃப்ரெண்ட் கால் பண்ணா. அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இவங்க சொல்றாங்க மலையாளின்னு, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, பேஸ்லெஸ்ஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்றது கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஓகே அப்படியாம்மா அப்படியா, நீங்க வந்து வர வேணாம், அவகிட்ட சொல்லிருங்க, நீங்க வர வேணாம் ஷூட்டுக்கு, இப்படி சொல்லும் போது ஒரு காமெடா நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரிதான் எனக்கு கோபம் வந்தது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கோபம் வந்தது. பிகாஸ் தேர் கன்சர்ன்ட் அபவுட் மீ. நீங்க உங்களோட புருஷனை பத்தி பேசும்போது நீங்க வந்து இப்படி பண்றீங்க, பர்சனல்ல பேசுறீங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் பர்சனா பேசினா என்ன தப்பு? அது எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டா அது ஏன் நீங்க கேக்குறீங்க? அது எப்படி தப்பாகும்? யூ வாண்ட் டு ஆன்சர் திஸ். உங்களோட இது டங் இப்போ வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஐம் போஸ்டிங் திஸ் வீடியோ. யூ வாண்ட் கிளாரிட்டினா ஐ கிவ் த கிளாரிட்டி. And after this what happened, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே ஐ ட்ரைட் ரீச்சிங் அவுட் விஜயகுமார். வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 8 months இது நடந்துட்டு இருக்கு, எனக்கு வேணா வந்து 1 monthல எனக்கு வீடியோ போடலாம்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டி டிஆர்பி இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு 1 monthலயே அந்த வீடியோ போடலாம்ல, ஏன் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன்? ஏன்னா உங்களோட புருஷன் ஹஸ்பண்ட் விஜயகுமார் இவர் சொன்ன வேர்ட்னால நம்பி 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 கேரக்டர் டெவலப் ஆகும், ஓகே கேரக்டர் டெவலப் ஆகும் ஓகேன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் இவ்வளோ வெயிட் பண்ண நான் என்னோட 1 year. அதுக்கு நீங்க என்ன வந்து இது சொல்றீங்க? அப்போ உங்ககிட்ட இது கேட்காம என்னோட சேலரி ஏன் கட் பண்ணணும்னு கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்றீங்க? தெர் இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து இப்போ ரீசெண்டா கூட ஐ ட்ரைட் கெட்டிங் விஜயகுமார் ஆன் கால், பட் he was not responding. I forwarded voice messages, the கோபின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணது எல்லாமே நான் ஃபார்வர்ட் பண்ணேன். he was not minding. வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஷூட்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் நான் எனக்கு பேசணும் சார், ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாரு, விட்னஸா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவர் கேட்டார் இது ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு, பேசல. அவர் என்ன மைண்டு கூட பண்ணல, கார் ஏறி போயிட்டாரு. இப்படியெல்லாம் நடக்கும்போது நான் எப்படி பேசாம இருப்பேன்? உங்ககிட்ட கேட்காம, விஜயகுமார் கிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட പോയി കേൾക്കുന്നത്? എന്റെ പൊന്ന് ചേച്ചി, ഞാൻ പൊട്ടി പൊളിഞ്ഞ് ഇവിടെ ഇരിക്കുകയാണ്. എനിക്ക് മേലെ ആകാശം താഴെ ഭൂമി എന്ന് പറഞ്ഞ് ജീവിക്കുന്ന ആളാ ഇപ്പം ഞാൻ. എന്ത് പുള്ളിക്കാരി വിരകിയും കൊണ്ടിരിക്കുകയാണ്. എനിക്ക് മലയാളം അറിഞ്ഞൂടാന്ന് ഇപ്പോൾ കുറെ കമന്റ്സ് വരുന്നുണ്ടായിരുന്നു. മലയാളത്തിൽ പറമല്ല, എനിക്ക് മലയാളം അറിയാം, തമിഴ് അറിയാം, ഇംഗ്ലീഷ് അറിയാം, ഹിന്ദി അറിയാം, ഏത് ലാംഗ്വേജിലും ഇതെനിക്ക് പ്രൂവ് ചെയ്യാൻ പറ്റും. അമ്മാതിരി എൻ്റെ അടുത്ത് ചെയ്തത് അത്രയും അനീതിയാണ്. പുള്ളിക്കാരി ഇത് വിരകാണ്. പിന്നെ എന്തിനാണ് വൈ ഡിഡ് യു പേഴ്സണലി മെസ്സേജ് மீ நக்ஷத்ரா? இன்ஸ்டாகிராமில் ஏன் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க? வை டிட் யூ டிலீட் யோர் கமெண்ட்ஸ்? உங்களோட இதில் சைடில் கிளாரிட்டி இருக்குன்னா ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ் டிலீட் பண்ணீங்க? നിങ്ങൾ ഉത്തരം പറഞ്ഞേ പറ്റൂ. நீங்க ஒரு பதில் கொடுக்காம நீங்க தானே சொன்னீங்க கிளாரிட்டி வேணும்னு. கிளாரிட்டி இருக்குல்ல, நல்ல கிளாரிட்டி இருக்குல்ல. நீங்க வேறையும் இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கூப்பிடல, விஜயகுமாரை கால் பண்ணியிருக்கோம். நீங்க ஏன் கால் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி பேசுங்க? அது எனக்கு புரியல. யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனலி இன்வால்வ் இன் திஸ், தென் வை டிட் யூ டேக் த கால்? அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு சே.
ഷീ ഹാവ് ബീൻ എക്സ്പോസ്ഡ് ത്രൂ ഹെർ ഓൺ വീഡിയോ. പല നാൾ കള്ളൻ ഒരു നാൾ പിടിക്കപ്പെടുന്നു പറഞ്ഞൊരു ചൊല്ലുണ്ട് മലയാളത്തിൽ. താങ്കൾക്ക് അത് അറിയുമെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ ഇതാണ് ആ സംഭവം. അറിഞ്ഞോ?